நான் இன்றைக்கி முளைக்கீரை தாங்க சமைக்க போகிறேன். இந்த முளைக்கீரை செய்கிற மாதிரி நீங்கள் சிறுகீரை அரைக்கீரையை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கீரையை 2-3 டைம் கழுவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சின்ன வெங்காயம், காரத்தை தகுந்தாப்புல பச்சை மிளகா, ஒரு கட்டு கீரைக்கு ஒரு தக்காளி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 20 நிமிஷம் மூடி போடாமல் வேக வைங்க. எப்போவுமே கீரையை மூடி போட்டு வேக வைக்கக்கூடாதுங்க. கீரை நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணி ஈர்த்துட்டு இந்த மாதிரி பருப்பு மெத்தை வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக மசிஞ்சிருங்க. இப்போ தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஜீரகம், வரமிளகா, பூண்டு இதை நல்லா வணக்கிக்கோங்க. இந்த வாசம் சூப்பராக இருக்குங்க ஃப்ளேவர். இது கூட கருவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வணங்கினதுக்கப்புறம் கீரை கடைஞ்சதில் நம்ம கொட்டிட்டிங்கன்னா சூப்பராக கீரை கடையல் ரெடிங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. சுட சுட சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக என் வீடியோ லைக் பண்ணுங்கள்.